வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாவரத்துக்கு முடி பார்க்க வேண்டிய முக்கியமான 5 ஹாலிவுட் படம் தான் இந்த வீடியோ நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன படம் பார்த்தீங்கன்னா த மௌக்லி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனோட அப்பாவையும் அம்மாவையும் வந்து அந்த புலி வந்து கொண்டுடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கரிஞ்சிருத்தை வந்து அந்த சின்ன பையனை தூக்கிட்டு போய் ஓனாய் கூட்டத்தில் விட்டுரும். அப்போ வந்து ஒரு ஓனாயாவே வளருவான், மனுஷன் தெரியாமலே. வளர தான் வந்து ஒரு மனுஷன்னு தெரிய வரும். அவங்க அப்பா அம்மா வந்து யார் கொன்னா, அந்த புலி தான் கொன்னா அவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த புலி அவன் எப்படி கொன்னா, அதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. ஸோ பார்க்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் வந்து அனிமேஷன் ஸ்டோரிலேருந்து எடுக்கப்பட்டதுனால அந்த யதார்த்தம் அப்படியே விடாமல் எடுத்திருப்பாங்க. நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா த ஸ்கை ஹை. நம்மளாம் சின்ன வயசில் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்போம், நம்மளாம் ஒரு சூப்பர் ஹீரோ ஆனால் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு கற்பனையை எடுத்த படம் தான் இந்த ஹாலிவுட் படம். இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே பார்த்தா ஒரு ஸ்பெஷல் சூப்பர் பவர் இருக்கும். அதுக்குன்னே அவங்க ஒரு தனியாக ட்ரெயின் பண்ணுற ஒரு ஸ்கூல் வச்சுருப்பாங்க. அப்போ நடக்கும்போது அந்த ஸ்கூலில் வந்து நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து புதுசாக ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு லவ் வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து அவன் தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போவான். வீட்டுக்கு கூப்பிட்டு போன அப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட பர்சனல் ரூமுக்கே அவங்க வந்து கூப்பிட்டு போயிடுவான். அங்கே போய் பார்த்தாதான் தெரியுது அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாவோட பரம எதிரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அந்த வில்லன் அவங்க அழிச்சாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. இந்த படம் ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்த்தீங்கன்னா ஹனி ஐஸ் ஸ்ட்ரென்த் கிட்ஸ். இந்த படம் ஆக்சுவலாக ரொம்பவே காமெடியாக இருக்கும், சூப்பரான படங்க. இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து தன்னோட வீட்லேயே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. பெரிய பொருள் எப்படிலாம் சின்னதாகலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவங்க பசங்களையும் அவங்க பக்கத்து ஃப்ரெண்ட்ஸையும் சின்னதாக்கிடுவாரு. அது சின்னதாக்க மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க புல்வெளி தோட்டத்தில் வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போ நம்மளுக்குலாம் வந்து புல்வெளி தோட்டது சின்னதாக இருக்குங்க, ஆனால் சின்னதாக்கினவங்களுக்கு பெரிய காடு மாரி இருக்கும். அந்த காட்டவங்க எப்படி கடந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி திருப்பி பழைய நிலைமைக்கு வந்தாங்க, அதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. இந்த படம் ஆக்சுவலாக ரொம்பவே காமெடியாகவும் இருக்கும். விஷுவல் எஃபெக்ட் பார்த்தா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இவங்க வந்து மைக்ரான் சைஸில் இருப்பாங்க. பக்கத்தில் புல்வெளி தோட்டம் அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பெருசாக காமிச்சிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா தோர். மார்வல் ஃபிலிமே பெஸ்ட்டு சூப்பர் ஹீரோ படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தோர் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வர மார்வல் ஃபிலிம்லாம் ஆக்சுவலாக வந்து ஸ்டோரி கரெக்டாக நேரட் பண்ண மாட்டாங்க, காமெடியாக காமிச்சிட்டு 4-5 ஃபைட் சீன் வச்சு முடிச்சிடறாங்க. ஆனால் தோர் அப்படி கிடையாது. கதையோட சீரியஸ்னஸும் விஷுவல் எஃபெக்டாகவும் ரொம்ப பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஆஸ்காரில் ஒரு மன்னன் வந்துட்டு இருப்பாரு. அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. அதில் ஒன்று தோர், இன்னொன்று தான் லோக்கி. தோர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி இருக்கும். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான சுற்றி. அவர் நினச்சிட்டு போறேன்னா நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு ரொம்ப தலகனமாக சுற்றிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அவங்க அப்பா டென்ஷன் ஆகி அந்த சுற்றியை வந்து தூக்கி வெளில வீசிடுவார். அது போய் பூமியில் வந்து விழுந்துடும். அவரையும் தூக்கி வெளில தோத்துருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து பூமிக்கு போன அப்புறம் அந்த சுற்றி பார்ப்பாரு. ஆனால் அந்த சுற்றி அவரால் திரும்பி தூக்க முடியாது. அவரோட தம்பி லோக்கி வந்து ஏதோ சூழ்ச்சி பண்ணியிருக்கான். போப்போ தான் அவர் தெரிய வரும். திருப்பி அந்த சுற்றி அவர் எப்படி எடுத்தாரு, திருப்பி ஆஸ்கார்டுக்கு எப்படி வந்தார், அதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. இந்த படம் ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். லோக்கியோட கேரக்டர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவெஞ்சர்ஸில் வந்து லோக்கி வந்து வில்லன் நடித்தார். ஜோக்கர் கேரக்டருக்கு ஈக்குவலாக வந்து ஒரு நடிப்பு திறமையை வந்து லோக்கியோட கேரக்டருக்கு அவர் வந்து கொண்டு வந்தார். சூப்பராக நடிச்சிருப்பார். நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணுற அவசரம் இவங்க வந்து டீமாக மேலே போவாங்க. அப்போ வந்து சூரியனோட காமா கதிர்கள் பட்டு உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் சூப்பர் பவர் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து இதை பார்த்து அவங்க பயப்படுவாங்க, இது எப்படி விளையாடுலாம் பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட முதலாளி அவங்களுக்கே ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்கும். அவர் வந்து இவங்க வந்து அழிக்க பார்ப்பாரு. அவங்க வந்து இவங்களை எப்படி அழிச்சாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு பெரிய வில்ல வருவான். அவன்கிட்ட வந்து இந்த உலகத்தை எப்படி அவங்க காப்பாற்றினாங்க, அதான் இந்த படத்தில் மிச்ச ஸ்டோரி. இந்த படம் ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். விஷுவல் எஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்க்காதவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள்.